அறியாமோ அதிகாலையில் ஸ்நான முதலியே சந்தியா வந்தன கர்மங்களை எல்லாம் முடித்து அஸ்தத்தில் 21 நடமுடி ஓசி வழியை தரித்து சகத்திர நாமங்களை எல்லாம் தோற்றுவது உண்டு. தாயில் சிறந்த கோயிலும் இல்லை, தந்தை சொல்மிக்க மந்திரம் இல்லை என்ற அடிப்படை கிடங்கு மாதா பிதா குரு தெய்வம் என்ற ரீதியிலே பெற்ற தாய் தந்தையை வழங்குது உலகத்துடைய அனைத்து ஜீவனுக்கெல்லாம் பொதுவான இறைவன் வகுத்தறிகிறது. அந்த நீதிக்குட்பட்டு சத்தியலோகம் சென்று என் தாயாகப்பட்டவள் ஆய கலைகள் 64 ஏரிய உணர்வுக்கு எடுத்து காட்டியவள் என் தாய் சரஸ்வதி சந்தித்து திருநாமத்துடைய தொழிலாலும் அவளுடைய திருப்பாதம் தொட்டு ஆதி பெற்று இந்த அண்ட சராசரத்தின் ஒட்டுமொத்தமான ஜீவனுக்கெல்லாம் படைப்புக்கு பொறுப்பு ஏற்றுக்கொண்டவன் எந்தெந்த பிரபதேவன் அன்னவரை ஆழத்திலே இந்த ஞானத்திலே வருங்காலத்திலே அனுகூலத்திலே மூலத்திலே பிரம்மந்தாரி இருந்து வாசப்படுகிறார் பின்னப்பிடிக்கின்றார் என்று சொல்லப்படி தந்தை பிரம்மதேவனை தரிசித்து நல்ல ஆசி பெற்று பின் கைலாயம் சென்று எனது மாமன் மாமியாகப்பட்ட அந்த பரமசிவன் பார்வதியோடு ஆசி பெற்று அதன் பின்னாலே பார்க்க சென்று என் பாட்டன் அந்த ஸ்ரீமன் நாராயண தேசியத்தின் காரணம் அருள் இல்லாருக்கு அவ்வுலகமில்லை, பொருள் இல்லாருக்கு இவ்வுலகமில்லை, அருளும் பொருளும் இல்லாதவருக்கு எவ்வுலகம் என்பார்கள். அந்த அடிப்படையில் அனைத்து உயிர்களுக்கும் சகலவித சம்பத்துகளும் கிடைக்க வேண்டும் என்ற ஒரு நல்ல எண்ணத்தினாலே எனது பாட்டி அந்த திருமகள் மகாலட்சுமியை தொழுது ஆசி பெற்றேன். இப்படி கலைமகள் மலைமகள் படைக்கும் கடவுள் காக்கும் கடவுள் அழிக்கும் கடவுள் என சொல்லக்கூடிய முக்கடவுள் துறைக்கப்பட்டவர்கள் இந்த நாரத மகரிஷிக்கு ஒரு நாளைக்கு ஓர் கழகம் செய்யவில்லை என்றால் என்னுடைய சிறப்பாகப்பட்டது 1000 சுக்குநூறாக கடவுள் என்ற ஒரு சாபத்தை பெற்றுவிட்டேன். ஓம் நமோ நாராயண. இதெல்லாம் சாபக்கேடு. சாபத்தை நான் முறையாக மாற்ற வேண்டும் என்றால் அந்த சண்முகன் திருவடியை நாட வேண்டும். கதை சார்ந்த விஷயங்களாக இந்த இடத்திலே படைத்தல் காத்தல் அழித்தல் என்று சொல்லக்கூடிய மும்மூர்த்தி இருந்தால் மும்மூர்த்திக்கும் சிறந்த மூர்த்தி எம்மூர்த்தி நம்முடைய விநாயகமூர்த்தி. அப்பேற்பட்ட விநாயகமூர்த்தியை அல்லல் போம் வழிவினை போம் அன்னை வயிற்றில் பிறந்த தொல்லை போம் போகா துயரம் போம் நல்ல குணபதிக மாமருடைய கோபுரத்தில் வீற்றிருக்கும் கணபதியை கைதொழுதாக்கார் என்று கணபதியை சிந்தை நினைத்து கதைக்கு நாயகனாம் கந்தம் துதிபாடி ஆரம்பிப்போம் கழகத்தை. ஏனென்றால் உலகத்திலே குருவருள் இல்லை என்றால் திருவருள் இருப்பார்கள். அப்பேற்பட்ட குருவாக நினைத்து ஏனென்றால் அப்பனுக்கே பாடம் சொன்னவன் சுப்பன் ஓம் என்ற பரவத்துக்கு புரந்து உலகெல்லாம் விஷயத்திற்கு வெளிப்படையாகவும் ஒளிமயமாக காட்டி இதுதான் பரம் என்ற சுற்றுவத்தை சொன்னவன் சுப்பிரமணிய கடவுள். அப்பேற்பட்ட சண்முக வேலை சிந்தை நினைத்து வந்த காரியத்தை ஆரம்பிக்கிறேன். ஓம் நமோ நாராயண. சந்தனம் அடக்குது, கற்பூரம் சொகிக்குது, கந்தகிரி கோயில் வந்தால் நன்மையெல்லாம் நடக்குது. சந்தனம் அடக்குது, கற்பூரம் சொகிக்குது, கந்தகிரி கோவில் வந்தால் நன்மையெல்லாம் நடக்குது. சந்தனம் அடக்குது, கற்பூரம் சொகிக்குது, கந்தகிரி கோவில் வந்தால் நன்மையெல்லாம் நடக்குது. Yeah.
அனைவரும் நானும் சொல்லக்கூடிய நாரத என்ற போர்வையிலே இந்த உலகம் ஓய்வு பெற வேண்டும் என்பதற்கு உண்மையை எடுத்துரைக்கும் பொருட்டு இரண்டால் உலகத்தில் வாழும் மனிதருக்கெல்லாம் வழிகாட்டியாக திகழ வேண்டும் என்பது அறிஞருடைய குற்று. அந்த அடிப்படையில் பார்க்கும் பொழுது தவறு செய்யாதவன் மனிதன் அல்ல. இருப்பினும் மனிதனுள் மனிதன் உண்டு, மனிதனுள் மாணிக்கம் உண்டு, சில நேரம் மனிதர்கள் மிருகம் உண்டு, மனிதனுள் தெய்வம் உண்டு என்பார்கள். ஆக மனிதனின் குணாதிசயங்களை இறைவன் 4 வகையாக பிரித்து காட்டி இந்த உண்மையை எடுத்துரைப்பதற்கு இந்த இடம் சிறப்பான இடமாக தெரிகிறது. அப்படியெல்லாம் பார்க்கும் பொழுது மனிதன் தானா சபை தவறு செய்கிறான்? இல்லை, கடவுளும் கூட தவறு செய்ததாக நாம் படித்த புராண இதிகாச கருத்துக்கள் உண்டு. அப்படியெல்லாம் பார்க்கும் பொழுது ஒருவேளை நாம் அறிந்தோ அறியாமலோ, புரிந்தோ புரியாமலோ, தெரிந்தோ தெரியாமலோ ஏதாவது ஒரு வகையில் பாவங்கள் செய்திருந்தால் இந்த பாவங்களை தீர்க்கக்கூடியவள் என் தாய் மலை மாறியவனாக வெண்ணாவல் நாட்டிலே குடியிருந்து காட்சி கொடுத்து கருணை பெற்று கொண்டிருக்கிறார். இந்த வெண்ணாவல் என்று அடிப்படை காரணம் தெரியும் பொழுதே எனக்கு ஒரு சிறப்பான ஒரு செய்தி மனதுக்கு வருகிறது. காரணம், சிவாய நமவென சிந்தித்து இருப்போருக்கு அபாயம் ஒரு நாளும் இல்லை ஐயனே என்பார்கள். உலகத்திலே எத்தனை விதமான தெய்வங்கள் இருந்தாலும் சிவனை சிக்கனப்படுத்தி விட்டால் ஓம் நம சிவாய சிவமந்திரத்திற்கு உலகத்திலே ஈடான மந்திரம் எதுவும் இல்லை என்பார்கள். அந்த வெண்ணாவல் அப்படின்ற பொழுது இதற்கு ஏன் இதை நான் சொல்ல வேண்டும் என்றால், இருபுறமும் ஆறு, நடுவிலே ஓடுதுபார் தேரு, அதோட ஊரு, அதனுடைய பெயர் எடுத்து நீ கூறு என்றால் அதுதான் ஸ்ரீரங்கம் பாரு. ஒருபுறம் காவிரி, ஒருபுறம் கொள்ளிடம். இந்த காவிரிக்கு கொள்ளிடக்கு இடையிலே என் பாட்டர் சிவநாராயணன் பள்ளி கொண்டிருக்கிறார். அரங்கத்தினை நாயகன் அற்புதமான பள்ளி கொண்டிருக்கக்கூடியவன். ஆனால் அதே மண்ணிலே இன்னொருவனும் இருக்கின்றான் என்பதுதான் அங்கே ஒரு நிலையான சம்பவம். அதுதான் திருவானைக்காவல். இந்த திருவானைக்காவல் என்ற அற்புதமான புண்ணிய ஸ்தலத்திலே பார்வதியுடைய சாபம் நீங்குவதற்காக இதை பூலோகத்திலே அவதரிக்கிறார் பெண் பக்தையாக. அப்படி அவதரிக்கும் பொருட்டு அவருக்கு காட்சி கொடுத்து அவருடைய பாவத்தை தீர்க்க வேண்டுமே என்று எம்பெருமான் ஈசன் வெண்ணாவல் மரத்திலே குடியிருந்து காட்சி கொடுத்துக் கொண்டிருக்கிறார். அதுதான் உலகத்தை சொல்வார்கள். ஏன்னா இதுக்கு மூல காரணம் என்ன அப்படின்னு தேடி பார்த்தோம்னா, பூஜை செய்வோம். கடவுளை வணங்குற நம்ம எல்லாம் ஒருத்தையும் பத்தி ஒருத்தி சாமி கும்பிடுவான், ஒருத்தி சூட ஏத்தி கும்பிடுவான், வசதி உள்ளவே கொஞ்சம் பழம் தேங்காய் வச்சு கும்பிடுவான். இன்னும் சில பேருக்கு பலவிதமான மாலை எல்லாமே உண்டு. ஏன்னா அதுக்கு மேல சொல்லிடக்கூடாது. சில பேர் கடா வெட்டி சாமி கும்பிடுவான், சில பேர் சேவலத்து, அது கூடாது. அப்படிதான் நான் சொல்ல மாட்டேன். ஏன் தெரியுமா? எந்த ஒரு தெய்வமும் ஒரு ஜீவனை பலியிட்டு, அதாவது ஜீவகாருண்யம் என்பார்கள், ஜீவனை கொன்று பலியிடுவதை எந்த தெய்வம் ஏற்றுக்கொள்ளாது. நம்மளுடைய கோட்பாடு இது, நம்மளுடைய கோட்பாடு இது. உண்மை தம்பி. ஆமா, அதான் உண்மை. எந்தனா அருவம், உருவம், அருவுருவம். வழிபாடுல 3 வகை உண்டு. அருவம் என்றால் லிங்க வடிவம், உருவம் என்றால் உன்ன போல என்ன போல இருக்கிறது, அருவுருவம் என்றால் ஜோதிமயம். எங்க ஏதாவது ஒரு உலகத்தில் வந்து நம்பிக்கை மனிதனுக்கு 4 வகை உண்டு. அது என்ன என்றால், முதலிலே ஒரு மனிதனுக்கு தன்னம்பிக்கை வேண்டும், தன்னைத்தானே நம்பணும். அதற்கு பேர் சொல்ற தன்னை பானை நம்பாதது சந்தேகம்னா. அந்த சந்தேகத்துக்கு என்ன அர்த்தம் தெரியுமா? வார்த்தை தேகம் என்றால் உடம்பு, சந்த் என்றால் அழிவு. சந்தேகம் அந்த குடும்பம் அழிஞ்சு போயிடும். என்னைக்காவது எங்கேயாவது சந்தேகப்பட்ட குடும்பம் நினைச்சிட்டு இருக்கா? அது சந்தேகப்படக்கூடாது. அதே தன்னை தானே நம்பாதது சந்தேகம். அப்படின்னா உன் உடம்பு நீயே சந்தேகப்பட்டு பாருங்க. சந்தேகப்பட்ட வச்சுக்க, பொண்டாட்டி மேல புருஷன் சந்தேகப்பட்டா இங்கிட்டு போனாலும் பார்ப்பேன், அங்கிட்டு போனாலும் பார்ப்பேன், என்ன பத்தே இங்கிட்டு போனா அங்கிட்டு போயிட்டு திருப்பி செலுப்பி போனாலே சந்தேகப்பட்டு வரல. பள்ளிக்கூடத்துக்கு போகக்கூடிய பெண் பிள்ளை நம்ம சந்தேகப்பட்டோம்னா அவன் வாழ்க்கை நாசம் போயிடும். பையன் வந்து பணத்தை காரணம் சொல்லி பெத்த மயம் மேல ஆசைப்பட்டோம் பார்த்து சந்தேகப்பட்டோம்னா அவன் வாழ்க்கை வீணா போயிடும். இப்படி சந்தேகம் பொல்லாத ஒரு கொடிய நோய். அப்ப முதலிலே தன்னைத்தானே நம்பணும். அதுக்கு போய் தன்னம்பிக்கை. அதையும் விட்டாச்சுன்னா அத்தா வெண்ணாவல் குடியில ரொம்ப நாளா இந்த இடத்துக்கு வரணும் எனக்கு ஒரு ஆசை இருந்துச்சு. இந்த இடத்துல கழகம் செய்யணும், காவல் செய்யணும், பக்கவாத்தியங்களை வாசிக்கணும். இப்படி எல்லாரும் ஒரு நம்பிக்கை வச்சிருக்கோம். அப்படி வச்சிருந்தால் அதற்கு பேர் இறை நம்பிக்கை. ஒருவேளை நாங்க வந்துட்டோம், எங்களை இப்படி எல்லாம் இடையில வந்து கைவிட்டுறாத அப்படின்னு அதுக்கு பேர் அவநம்பிக்கை. ஏன்னா நீ அவளை நம்பலின்னு அர்த்தம். இதையெல்லாம் கடந்து அடுத்த வருஷம் நான் இதே மாதிரி வரணும். அப்படி நான் வரும்பொழுது உனக்கு பொங்க வைக்கிறேன், கெடா வெட்டுறேன், சாவ இருக்கிறேன் அப்படின்னு நினைச்சேன்னா அதுதான் மூட நம்பிக்கை. நீ தெய்வத்தை வணங்கு, நான் மறுக்கவில்லை. கடவுள் நம்பு, மறுக்கல. அதுக்காக நீ கெடா வெட்டி தூங்கி விட்டு அளவு குத்துறது, அங்க அந்தரத்தில் தூங்குறது அது அவர்கள் விருப்பம், நான் தடுக்க முடியாது. மூட நம்பிக்கைக்கு இடம் கொடுக்காதே. இது வந்து பகுத்தறிவாதி. ஏன்னா பக்தி வரும்போது புத்தி வேலை செய்யாது, புத்தி வேலை செய்யும்போது பக்திக்கு அங்கே இடமே கிடையாது. மனமது செம்மையானால் மந்திரம்
ஜெபிக்கலாகாது. உன் மனசை நீ உருப்படியா வச்சுக்கிட்டே எதுக்குடா நீ மந்திரம் சொல்ல அவசியம் என்ன இருக்கு? அதானே உண்மை. வெண்ணாவல் பிடிக்க இன்னைக்கு நாடகம் சொல்லி 3 மணிக்கு அதிகா வந்துருச்சு. நான் புறப்பட்டு அப்பா எங்க அப்பா பலவாய்ப்படி சுப்பிரமணிய அப்பா போன் பண்ணிட்டாரு. என்னப்பா புறப்பட்டு கிடைக்கிற பிரியா என்னாச்சுன்னு கேட்டாரு. அப்பா புறப்பட்டப்பா குளிச்சுக்கிட்டு இந்த கிளம்பிட்டேன்னு. ஏங்க இவ்வளவு தூரத்துல போறீங்களா ஒரு சாப்பிட்டு போகணும். என் முன்னாடி என்ன பண்ணா சாப்பாடு கொடுத்தா. அவர் சொல்லும் போது அப்பா சொல்லும் போது எனக்கு ஈசானிய முறையில கவுளி அடிச்சிச்சு. ஆஹா இன்னைக்கு போறோம்டா நாடகம் நல்லா இருக்கும்டா அப்படின்னு மனசு சந்தோஷப்பட்டு நாடோடைய சிவனை போட்டு என்னாட்டு விருகா போட்டு ஓம் நமச்சிவாய அப்படின்னு சொல்லி நானும் என்னை அறியாமல் சாமியை கும்பிட்டேன். இவன் அவசரமா கொடுத்த சாப்பாடாக்கப்பட்டதை வாங்கி ஒரு சாப்பிட்டு போவோமே அப்படின்னு வாங்கி வச்சு இப்படி அள்ளி திங்க போகும்பொழுது எப்ப கவுளி அடிச்சா அதே பள்ளி சோத்துல விழுந்துருச்சு. என்ன சொல்றீங்க? நல்ல விஷயம் தானே. நல்ல விஷயம். பசிக்கு போது அந்த பள்ளி விழுந்தா நல்ல விஷயமா இது? கொஞ்ச நேரத்துக்கு அதை சாப்பிட்டு தான் தெரியுது நல்ல விஷயமா இல்ல வேற விஷயமா. அவர் வேற விஷயமா. அப்ப என்னாச்சு? அதை தூக்கி தூர கொட்டி விட்டேன். நான் கேட்கிறேன், புறப்படும் பொழுது கெவிலி அடிச்சே ஈசானிய மொழியில அப்படின்னு நம்பணும்னா அப்ப தெய்வம் அந்த பள்ளி வடிவத்துல இருக்கு. எனக்கு கெவிலி சத்தம் கேட்டுருச்சு ஆட்ட மலை மாறி வர வச்சுட்டா அப்படின்னு நம்பணும்னா அதே பள்ளி என் ஜோத்துல தான் ஏன் நிக்கல? ஏன்னா அது உள்ள விஷம் கலந்து நம்ம செத்து போறோம்னு எனக்கு தெரியுது. அப்ப எனக்கு புத்தி வேலை செஞ்சிருச்சு. புத்தி வேலை செய்யும் போது அங்கே பக்தி இடம்லாம் போச்சு. அதை தாண்டி வந்து பக்தியா அதை தாண்டி வந்து தாண்டி வரும்பொழுது ஒரு நாய் வண்டியை அப்படின்னு இருக்கும் பொழுதே குறுக்க வாஞ்சிச்சு. என்னடா பரவாயில்ல நம்ம என்ன சொல்லி நம்மள வந்து கௌரவ கால பைரவர் ஆசீர்வதிக்கலாம் பைரவடைய வாகன நாய் ஆசீர்வதிக்க சொல்லி பெருமையை நினைச்சேன். அதே நாய் வள்ளுவல் குலைச்சு எடுத்து 2 கல்ல 4 ஏரியை செஞ்சுட்டு தப்பிச்சு வந்தேன். அப்ப எனக்கு புத்தி வேலை செஞ்சிச்சு. பக்திக்கு இடம் இல்லை. இப்படி நிறைய விஷயங்கள் இருக்கு. ஒண்ணு கிடையாது. 80 லட்சத்துக்கு ஏன்னா 8 மாடி வீடு கட்டினாலும் மனிதன் படுத்து உருண்டு பரவுவது 8 கெட்டுதேன். 8 மாடி வீடு கட்டுறதுக்காக தூங்கிக்கிட்டு இருக்கும்போது திடீர்னு அங்கேயும் படுத்து வர முடியுமா? முடியுமா? முடியாது. 8 கட்டுத்தேன். 1000 ஏக்கர்ல வந்து நீ வெள்ளாமை அடிச்சாலும் சரி திங்கிறது ஒரு நாளைக்கு அரை பிடிச்சோட ஒரு நாள் திங்க முடியாது. இதுதான் மனுஷ வாழ்க்கை. அப்ப என்னாச்சு? என் நிலையிலேயே நான் உணர்ந்து பார்க்கின்றேன். ஆக இந்த இடத்துல எல்லாமே சரியாக இருக்குன்னா அப்பேற்பட்ட 80 லட்சத்துக்கு வீடு கட்டும் பொழுது ஒரு பசுமாடையும் கண்டையும் ஒன்று உள்ளே கொண்டு போய் அதே கோபியம் அதை தெளிக்க விட்டா மூத்திரம் பெஞ்சாத்த புண்ணியம் நினைக்கிற நம்ம வீடு கிரக பேசும் புதுமனை புகு விழாவே அதே மாடு கண்டு நம்ம வெள்ளாமல் திண்டா கம்பெடுத்து சாத்திரியம். அப்ப புதுமனை புகு விழாவில மூத்திரம் பெஞ்சா புண்ணியம் நினைக்கிற ஓம் புத்தி தான் வெள்ளாம போகுதேன்னு நினைக்கும் போது மட்டும் மாட்டை தூக்கி அடிக்கிற போமாதா எங்கள் குலமாதா நீ கும்பிட்ட கொஞ்ச நேரத்துக்கு முன்னால வெள்ளாம எழுதிக்கும் போது அந்த மாட்டை போட்டு அடிக்கிற. இது என்ன மனிதன் புத்தி? எல்லாம் நீங்களும் தெரிஞ்சுக்கங்க. இது மனித வாழ்க்கை. எல்லாம் இப்படி எல்லாம் பாவங்கள் இதெல்லாம் தெரியுமா? தெரியாம செய்யற பாவங்கள். ஒருவேளை அப்படி தெரியாமல் பாவங்கள் செய்திருந்தால் என்ன செய்யறாங்க? தெரிஞ்சு செய்யறாங்க. இதுக்கு நான் இப்ப சொல்லாத என் வாயை மாதிரி வேற மாதிரி. அதனால என் தாய் மலை மாரியம்மனை வணங்கி பிறகு கலக்கத்துக்கு எழுதி இருக்கிறேன். ஓம் நமோ நாராயண. பாவமெல்லாம் தீர்ப்பவரே நல்லவனே தில்லையம்மா பாடுகிற போதினிலே ஓடி வரும் காளியம்மா மறைவோட குங்குமத்தில் மறைந்தருளும் மலை மாரியம்மா வெண்ணாவல் கொடி மண்ணில் வீட்டிலிருந்து ஆட்சி செய்யும் மலை மாரியம்மன் சந்நிதிக்கு வந்தோம் எங்கள் கூரை தீரமம்மா. அரைச்சு இவ்வளவு நேரம் எவ்வளவு அழகா நல்ல நல்ல விஷயங்கள்லாம் மக்களுக்கு எடுத்து சொல்லிட்டு ஒரு 3 மாசம் வெறுத்தனாரு ஒரு தூதுவளை அரைச்சு இதுல நான் காதல் பாட்டு பாடலாமா? இதுல இல்ல இதுல தொண்டை இது வந்து காதல் பாட்டா? நீங்க பாடுறது இப்ப என்ன பாட்டு? இது போய் காதல் பாட்டு எப்படி சொல்றீங்க? நான் கேக்குறேன். தூதுவளை எதுக்கு அரைப்பாங்க? தொண்டையில எதுக்கு நினைப்பாங்க? இல்ல இவ்வளவு காலமா பாத்திருக்கேன். ராதாஜெலி வந்தனைக்கு மட்டும் அந்த பாட்டை பாடுறீங்க. ராதாஜெலிக்கு நீ கோர்த்து விட்டு போறோம். நானே பல பிரச்சனைக்காரன் என்கிட்ட பிரச்சனை ஏற்படுத்துறியா? நான் கேட்கிறேன். முதல்ல சொல்லுவாங்க
மத்த இருக்கிறாங்களே ரசிக்கிற பொதுமக்கள் இவங்க கேட்கலாம் எதிர்த்து நம்மள ஏப்ப இந்த பாட்டை பாடி இந்த பாட்டை பாடுறீன்னு நீங்க கேட்கலாமா? கேட்க கூடாது. ஏன்னா நாமெல்லாம் நடிகர்கள், கலைஞர்கள், பாடகர்கள். சொல்லுவாங்க, ஒரு பழமொழி மூத்தவர்கள் சொல்லுவாங்க, ஆடாத இளையோடு 5-6 மிளகை அரைத்து மண்டலம் உண்டால் பாடாத தொண்டையும் பாடும். ஆடாதோட இலை இருக்கு இல்லையா, அந்த இலையோட 5-6 மிளகு சேர்த்து வச்சு அரைச்சு அதை கசாயமா குடிச்சேன்னா பாடாத தொண்டை கூட பாடும். நான் திடீர்னு போறோம், வேர்வை சளி பிடிச்சுக்கிறதுக்கு பல ஊர் தண்ணிக்கு பல ஊரை போறோம், பல தண்ணிகளை பிடிக்கிறோம். அப்படி இருக்கும் பொழுது அங்கே சளி பிடிக்கும் பொழுது வீட்டில் முதல்ல வைக்கக்கூடியது என்ன தெரியுமா? வடக்கு வெளியே இருக்கிற 4 வேலை வெளிப்பருத்தி, சங்கலை, முடக்காத்தேன், தூதுவளை. இது பஞ்ச மூலிகைன்பாங்க. இதை வச்சு மிளகு வச்சு நீ ரசத்தை ஊற்றினா எப்படிப்பட்டதும் சரி எந்த நிலையும் பாடலாம். அப்ப தூதுவளை எதுக்கு அரைக்கிறாங்க? காதலிக்கு அரைக்கிறாங்க, தொண்டைக்கு தானே அரைக்கிறாங்க. தொண்டைக்கு அரைக்கிறது போய் புரியாம யாருக்காக அந்த பாட்டை பாடுறீங்க? எங்க அம்மா, நீ இது இல்லையா, நான் பாடலையா, என்னை பாட வைத்தவன் ஒருவன், என் பாட்டுக்கு அவன் தான் தலைவன். சுருதி மாதா லயம் பிதா. இப்ப ஒரு புருஷன் கொண்டாடி சேர்ந்தா ஒரு குழந்தை பிறக்கும்ன்றது நமக்கு எல்லாருக்கும் தெரியும். இந்த பாடல் கீதம் அப்படின்னு ஒரு குழந்தை இந்த உலகத்துக்கு தெரியும்னா எனக்கு ஒரு அம்மா அப்பா வேணும் இல்லையா? அந்த அம்மா அப்பா யாரு? வெட்டிக்காரத அம்மா, மிருதக்காரத அப்பா. இதே சுருதி மாதா லயம் பிதா, இந்த 2 பேரும் சேர்ந்தா பாடல் பிறக்கும். அப்ப நான் பாடும் பொழுது என்னை ராகத்தை காட்டும் பொழுது பாடிய காட்டுறவர் யாரு? அம்மா தான் சொல்லணும். இந்த ஒரு உங்க அப்பேண்டு நல்ல பாட்டு அம்மா சொல்லாம அப்பே யாரும் தெரியுமா? அப்ப நான் பாடும்போது ராகத்தவர் காட்டுறது ராகு ரேவதி. இந்த ராகத்தை வாசிக்கும் பொழுது ஏன்னா நிறைய பக்தி பாடல் பாடுவது கூட இந்த ராகத்துல கடவுள் மீது. ஆனா அதையே நம்ம ஆளு காதலுக்கு போட்டுக்க நீங்க நினைக்கிறீங்க. அப்படிங்க சரிமபனிசா சரிமமரிசா Jagadish
போற்றி வணங்கி இந்த இடத்திலே அம்மன் பாடலை பாராட்டக்கூடிய வகையிலே பெண்ணாவல்குடி அம்மன் பக்தர்கள் சார்பாக ரூபாய் 101 அன்பளிப்பு கொடுத்த மலை மாரியம்மன் பக்தர்கள் அன்பு குழுவினர்களுக்கு என் இதயம் நிறைந்த நன்றி. வாழ்க பல்லாண்டு. அவர்களை பாராட்டி கர்ணன் அவர்கள் 50 அன்பளிப்பு கொடுக்கிறார்கள். அன்பு அண்ணன் கர்ணனுடைய சார்பாக குளவாய்ப்பட்டி அண்ணன் கர்ணனுடைய சார்பாக நம்ம அன்னைக்கு வந்தார் இல்லையா ஒரு 4 நாளைக்கு முன்னால அன்படுப்படுத்த பெருமை செய்த உள்ளத்திற்கு நன்றி கிடைக்கலாம். ஆக இவ்விடம் சிறப்பாக இருக்க வேண்டும் என்பது இடம் தெளிவு வர வேண்டும் என்பது இன்னும் பலவிதமான கோட்பாடுகளோடு அடியன் உங்களோடு இணைந்து பயணிக்க வேண்டும். அப்படி பயணிக்க வேண்டும் போது இந்த எண்ணாவல் நாடு என்பது சிறப்பாக இருப்பதற்கு தெய்வம் இங்கே முழுமையாக குடிக்கொண்டிருக்கிறது என்பதற்கு எடுத்துக்காட்டாக திகழக்கூடிய இந்த புண்ணியமான பூமியிலே முதலில் ஒரு நாடு நன்றாக இருக்க வேண்டும் என்றால் நாட்டை ஆட்சி செய்யக்கூடிய ஆட்சியாளர்கள் சரியாக இருக்க வேண்டும். அதற்கு தான் அன்றே சொன்னார்கள், மன்னன் எவ்வளியோ மக்கள் அவ்வளி, கோன் எவ்வளியோ குடிவழியும் அவ்வளி என்பார்கள். ஆக தமிழ் மூதாட்டி அழகாக சொன்னால் நம் பாட்டி வரப்புயர நீர் உயரும், நீர் உயர நெல் உயரும், நெல் உயர பிடி உயரும், பிடி உயர கோன் உயரும், கோன் உயர கோன் உயரும் என்பார்கள். செங்கோல் வெடித்து நீதி நெறி தவறாமல் ஆட்சி செய்த மன்னர்கள் வரிசைப்பட்டியல் பார்க்கும் பொழுது நானும் கதையின் அடிப்படையிலே கால் வைத்த இடம் சர்வசாதாரண சிற்றூராக இருக்கலாம். ஆனால் இந்த சிற்றூர் இருப்பது எங்கே? குறிஞ்சி நிலப்பகுதியிலே. குறிஞ்சி நிலம் இருப்பது தொண்டை மண்டலத்திலே, தொண்டை மண்டலம் இருப்பது சோழ நாட்டிலே. ஒவ்வொரு நாட்டுக்கும் ஒரு தனிப்பெருமைகள் உண்டு. சேர நாடு வேலம் உடைத்து, சோழ நாடு சோறுடைத்து, பாண்டிய நாடு முத்தொடைத்து, ஆனால் இந்த நாடு தொண்டை நாடு என்பது ஆண்டவர்களும் சான்றோர் உடைத்து என்பார்கள். அப்பேற்பட்ட நிலையிலே மன்னன் புகழ்வாடி மகிமையோடு கடகத்தை ஆரம்பிப்போம். பெரிய கோயில்
சபையறிந்து பேசு, அதிலும் சமயம் அறிந்து பேசு, இளைஞர்கள் பேசாது இருந்து பழகு என்பார்கள். முதலிலே சபையை மதிக்க கற்றுக்கொள்வதற்கு உலகத்திற்கெல்லாம் வழிகாட்டியாக திகழக்கூடியவர் நாரதன். ஆக என் நிலையிலும் தன்னிலை மாறாமல் இந்த பூமி புண்ணியம் அடைய வேண்டும் என்றால் பயணங்கள் சரியாக இருக்க வேண்டும். சாதாரணமான ஒரு பழமொழி சொல்லுவாங்க, நம்ம நாட்டு பழமொழியாக மேட்டு புஞ்சியை உழுதவனும் கட்டேன், மேலாமணிக்கு கட்டினவனும் கட்டேன். இந்த இடத்திலே காந்த குரலால் எங்களை கட்டி போட்டு இரவு இசை விருந்து படைக்கக்கூடிய அன்பு அண்ணன் கீதப்பிரியன் அவர்களுடைய கலைப்பயணம் சிறக்க வாழ்த்துக்கள் சொல்லுவது எங்களுடைய அன்பு கலை உலகத்துடைய கண்ணாடி, கலை உலகத்தினுடைய கண்ணாடி. ஏன்னா நம்ம ரசிகர்களுக்கு கலைஞர்கள் தான் முகம் பார்க்கும் கண்ணாடி, அதே போன்று நாடக கலைஞர்களுக்கு ரசிகர்கள் தான் முகம் பார்க்கும் கண்ணாடி. இங்கே அடியில் மட்டுமல்ல, இங்கு எங்கு இந்த பகுதியில் இல்லை, நிறைய பகுதியிலே எங்கெல்லாம் நாடகம் நடக்கிறதோ அதை கைலை பயணமாகவே தொடர்ந்து கலைஞர்களுக்கு ஆக்கமும் ஊக்கமும் அளிக்கக்கூடிய வகையிலே எங்களை முகத்தை பார்த்து முகநக நட்பது நட்பன்று, நெஞ்சத்து அகநக நட்பதை நட்பு என்றானே வள்ளுவன். அதுபோடு என்று எங்கள் நெஞ்சத்தை அறிந்து ஆராய்ந்து இதனால் இவன் முடிப்பான் என்று அதனை அவன்கள் விடு என்றான் வள்ளுவன். அதனால இந்த முகத்திலே இவர்களுக்கு இதுதான் நடக்கும் என்றதை கோட்பாடு தெரிந்து இந்த அன்பளிப்புக்காக நான் அடியேன் பேசவில்லை. என் போன்ற கிளதோன்ற ஆயிரம் கலைஞர்களை பாராட்டக்கூடியதே முதலிடம் பிடிக்கக்கூடிய ஆலங்குடி கரம்பக்குடி மண்ணின் மைந்தர்கள் எங்களுடைய அன்பு சந்தை சரவணன் மற்றும் ஐயா பாஸ்கர் அவர்கள் குடும்பத்தினால் அனைவர்களுக்கும் அவர் சார்ந்தக்கூடிய கலா ரசிகர்களுக்கு எங்களுடைய கலைப்பணித்துடைய கலைஞர்கள் சார்பாக சிறந்தாந்த வணக்கங்களை கரம்பூப்பி தெரிவித்துக் கொண்டு தொடர்கிறோம் எங்களது கலைப்பணியை. நன்றி. வாழ்க பல்லாண்டு, வாழ்க வளமுடன். ஏன் எப்படி கூறப்படும்னா, ஏன்னா மேட்டுப்பூச்சியை உழுது கட்ட மேனாமணிக்கை கட்ட கொண்ட ஏன் நான் சொல்லணும்னா, ஒரு நிலம் பார்த்து தான் நாம் விதை விதைக்க வேண்டும். ஆக விதை கொன்று கூட சுரை கொன்று முளைக்குமா? வினை விதைத்தவன் வினை இருப்பான், திணை விதைத்தவன் திணை இருப்பான். இனிமேல் இதை பக்குவமாக நாமும் அவருடைய எதிர்பார்ப்புக்காக நல்ல நிலம் பார்த்து நல்ல நிலம் பார்த்து நாமும் விதை விதைக்கணும். நாட்டு மக்கள் மனங்களிலே நாணயத்தை விதைக்கணும். நாட்டு மக்கள் மனங்களிலே நாணயத்தை வளர்க்கணும், நாணயத்தை வளர்க்கணும். பள்ளி எல்ல நீளங்களிலே கல்விதனை விதைக்கணும். பிள்ளைகளை சீர்திருத்தி பெரியவர்கள் ஆக்கணும். நல்ல நிலமாது நாமும் விதை விதைக்கணும். நாட்டு மக்கள் மனங்களிலே நாணயத்தை வளர்க்கணும், நல்ல நாணயத்தை வளர்க்கணும்.
சமம், பணம் என்னடா பணம், குணம் தானடா நிரந்தரம். அந்த நாடகத்திற்கு கூட இரு பக்கத்தை கொடுத்திருக்கிறார்கள். கொஞ்சம் புராணம். அன்பு ஸ்ரீ காமாட்சி அம்மன் துணையோடு 6 மணி பூசாரி அவர் சார்பாக எரிசி ஸ்ரீ காமாட்சி அம்மன் பூசாரி 6 மணி அவர் சார்பாக ரூபாய் 51 அன்பளிப்பு கௌரவப்படுத்துகிறார்கள். அன்பளிப்பு கௌரவப்படுத்திய உள்ளத்திற்கு நன்றி. நன்றிகள் வணக்கம். ஆக இந்த இடம் மேலும் முடிவு பெற வேண்டும் என்றால் காலம் கடந்து கொண்டிருக்கிறது. எனவே இந்த இடத்தை நாம் யாரையாவது சந்திக்க வேண்டும் என்றால் யாராவது இந்த குறிஞ்சி நில காட்டுக்குள்ளே இருப்பார்களா அல்லது ஏதாவது ஒரு சத்தம் கேட்கிறதா கவனித்து பார்க்க. என்ன சத்தம் இல்லைங்க, போயிட்டு வரீங்க. என்ன போயிட்டு வரீங்க. என்ன சத்தம் என்ன என்ன சத்தம் என்ன சத்தம் என்ன நேரம் இப்படி கேட்டுக் கொண்டிருக்கிறது? ஏன் இவளுக்கு கொஞ்சம் புராணம் சந்திச்சிருவோம். அம்மாவை அன்பு மாப்பிள்ளை மதன், அண்ணன் அருண், அன்பு அண்ணன் சிங்கத்துறை, கூலிச்சாமி உள்ளிட்ட பக்க மேட கலைஞர்களின் கலைப்பெண்ணும் சிறக்க வேண்டும் என்று வாழ்த்தி அன்பு சகோதரர் ஐயா டி பாஸ்கர் ஒரு சார்பாகவும் துரை சரவணன் ஒரு சார்பாகவும் பக்க மேளங்களுக்காக அன்பளிப்பு கௌரவப்படுத்துகிறார்கள். அந்த 4 பேர் சார்பாக நன்றி. அந்த 4 பேருக்கும் நன்றி. இல்லை இன்னொன்று இசைக்குழுவுடைய பாராட்டி அன்பளி பழகிய அன்புள்ளத்துக்கு நன்றி ஐயா பாஸ்கர். இன்னொன்று தம்பி எல்லாரையும் சந்திச்சிருக்கேன். ஒரு இப்படித்தான் அப்படிங்கிறது இதுவரையும் சாரி படித்து கொண்டிருக்கும் என சிங்கத்துறை தம்பி அவர்களுக்கு மனமார்ந்த நன்றி. நன்றி வணக்கம். ஏன்னா என்னைகள் சீனியர் தான் இருந்தாலும் பரவாயில்ல இல்லப்பா. ஆடு பரிதான் அனுபவம் பரிதான். ஆடு வந்து பேச இருக்கலாம், அனுபவம் இருப்ப ஒண்ணும் கிடையாது. ஒரு 40 வயதுக்கு மேல பாடங்களை கற்று நடிகராகிறவர்கள் உண்டு. 10 வயசுல பவுடர் போட்டு வர கலைஞர்கள் உண்டு. அப்ப அது பார்க்கும்போது வயசு மூப்பட்டுக்கா ஒரு அனுபவம் செயல்மை சொல்லிட முடியாது. சிறுபிள்ளையாக இருந்தாலும் இவனுக்கு அனுபவம் ஜாஸ்தியா இருக்கு. அது மாதிரி தான் அனுபவம் ஜாஸ்தி இருக்கட்டும், அதனால ஒண்ணு கிடையாது. ஆக அனுபவமே வாழ்க்கை என்ற பயணத்தை பார்க்கும்பொழுது ஆடோட சோ என்று இவன் பெரிய அனுபவசாலிகளை பாடிக்கிட்டு இருக்காரு. என்ன காரணம்? ஆயிட சொல்லப்படி ஆத்மாவுக்களை லோகத்தை அடக்கி ஓம் என்று சொல்லப்படி பிரபத்துக்கு பொறுத்தனை ஆராய்ந்து ஆடோட சோ என்ற அழகா முறையிலே கவிதை பண்பாடி காணவர்கள். அப்படியா? படிக்க வாத்தியார் நீங்க என்ன போறீங்க அந்த ஏன்னா நீண்ட இளவைக்கு கூட அந்த 7 நாட்களை நினைவுபடுத்துகிறீர்களே. சசகணி சபாடி சமகணி சபாடி மமகமகமகமணி பகரே சந்தே சப்தஸ்வரதேவி உணரு ஈயில் வரகாணோடு நீ அழகில் மமனாமில் வாழும் எல்கதையில் ஒளி தீபமே கவிதை அழகேறும் கவி பாடும் இனி நாடும் கழியான இந்த நினைவு சங்கீதமாகும் கவிதை அழகேறும்
கலைஞர்கள் இல்லாமல் இந்த பக்க மேலங்களாக அமைந்திருக்கிறீர்களே, அதற்குத்தான் நானும் நன்றி சொல்ல வேண்டும். என் நன்றி கொண்டாருக்கும் உய்வெண்டாம், சின்ன கண்ணை அழைக்கிறேன். என் நன்றி கொண்டாருக்கு உய்வெண்டாம் உய்வில்லை, செய் நன்றி கொன்ற மகருக்கு என்று என்னை அழைக்கிறான். என்னதான் எத்தனை விதமான நாமங்கள் உண்டு. மச்சா, குருமா, மாமனா, ரிஷிகேசா, பார்த்திவா, தாமோதரா, பரதாமா, மாமா, ராமா, பலராமா, கிருஷ்ணா, கோவிந்தா என்று எத்தனை விதமான நாமங்கள் இருந்தாலும் உலகத்துக்கெல்லாம் பிடித்த ராமன் ஒரே நாமம், அதுவே என் கண்ணன். அவன் தான் என்னையும் அழைக்கிறான், உங்களையும் சின்ன கண்ணனாக அழைக்கிறான். சின்ன கண்ணன் சின்ன கண்ணன் அழைக்கிறான். அவள் மனம் கொண்ட ரகசிய ராகத்தை பாடி சின்ன கண்ணன் அழைக்கிறான். கண்ணன் அழைக்கிறான். அவள் மனம் கொண்ட ரகசிய ராகத்தை பாடி சின்ன கண்ணன் அழைக்கிறான். இடையில பீச்சியம் போட்டீங்கல்ல, அதுல கவிதை எனக்கு பீச்சியம் வந்துச்சு பாத்தீங்களா? அப்ப ராகத்தை நீங்க எடுத்து காட்டுறீங்க. இது ராகம் கௌரி மனோகரிடா. அப்ப பாத்துறேன் எப்படியா? அப்ப இனி சோதிக்கிறாரு, நீ கண்டுபிடிப்பானா? கண்டுபிடிக்கும் இந்த ராகம். இன்னைக்கு நாடக உலகத்துல மதுரையில பொறுத்தவரையில இந்த பகுதியில தேரி வச்சு சந்திச்சிருக்கேன். இந்த பகுதியில அதுக்கடுத்து அவர்தான் எனக்கு அவரே சொல்லுவாரு, பாடம் சொல்லி கொடுத்தவரை அன்னை ரவிச்சந்திரன் எனக்கு. நானும் ஒரு நேரத்தில் சின்ன பிள்ளையா இருக்கும்போது அவருக்கு ரசிகரா இருந்தேன். அதே போல அவருக்கு அடுத்து இன்னைக்கு நம்ம பகுதியில் பகுனி வந்து கொண்டு இருக்கோம். எனது அன்புடைய தம்பி கீதப்பிரியன் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றி. அதாவது பெட்டியை கவனிக்கணும். ஒரு சில நாவலர் கவனிக்க மாட்டாங்க, நீங்க கவனிக்கிறீங்க. அதான் எனக்கு அந்த பாடும்பொழுது அந்த பிஜிஎம் போடும்போது அந்த ராகத்தை போட்டு காட்டுறாருல, அப்ப தெரியணுமா இல்லையா? ஓ, இதுவும் இந்த ராகம் தானா அப்படின்றது. அதுதான் சுருதி மாதான்னு சொன்னேன். அம்மா காட்டி வழிதானே பிள்ளைக்கு, தாயை போல பிள்ளை நூலை போல சில எங்கே கண்ணன் என்று அந்த கண்ணன் தான் புல்லாங்குழலை சீட்டிக் கொண்டு ராதை மட்டுமல்ல 60,000 கோபி யாத்திரையோடு ஆடிக்கொண்டிருக்கிறான் பிருந்தாவனத்திலே. சிறிது புராணங்கள் வேண்டும். ஏன்னா
பெரிய ஆடுற ஆட்டம்னா பெரிய ஆட்டம் கிடையாது. ஆட்டத்துக்கும் ஒரு நாள் முடிவு உண்டு. ஆடுவது ஆட்டம் இல்ல, ஆடுறான் அம்பலத்திலே. எங்கே? சிதம்பரம் என்று சொல்லக்கூடிய தில்லையிலே. நான் ஆடுவதோ வெண்ணாவல்படி எல்லையிலே. அவன் ஆடுவதோ அங்கே அம்பலத்திலே. நீங்க கொடுக்கிறது நான் ஆடுறது உங்க கொடுக்கிற சம்பளத்துல. அவன் என்று ஆடியதோ திருக்கூத்து, நான் ஆடுவதோ தெருக்கூத்து. இப்படி பலவிதமான கூத்து கிடக்கலாம். ஆனால் ஏன் ஆடினான், எதற்காக ஆடினான் என்று பார்க்க பொழுது ஒரு சிறு குறுஞ்செய்தி. அப்படியா? சரி, படிக்க நதியோரம் நானும் ஒன்றை நானும் கொண்டே நாட்டியமாடுது மெல்ல மெல்ல. நீ எதை கேட்டாலும் சரி கொடுத்துருவோம். ஏன்னா பசித்தவனுக்கு தேவை உணவு, நோய்க்கு தேவை மருந்து. நீங்க கோச்சிக்கிற சாமி, புராணம் கேட்டீங்கல்ல, ஏன்றேன் புராணம் பேச வேண்டிய இடத்துல பேசணும். அந்த இடத்துல பேசும்போது பார்த்தா கேட்டாரா நதி வரும் இப்படித்தான். ஏன்னா ஒரு நேரம் நல்ல பசியில இருக்கணும் பாருங்களேன், முகம் கெடுத்து கொடுக்கணும். வந்தவனுக்கு படக்க ஒரு பச்சை தண்ணி மந்து கொடுங்க, இல்ல ஒரு பழைய இறைச்சி மந்து கொடுங்களேன், அள்ளி கொடுங்களேன். பசியார சாப்பிட்டு மன திருப்தி அப்படி பசியில வர்றவனுக்கிட்ட உட்கார வச்சுக்கிட்டு கொஞ்சம் பொருங்க, கொஞ்சம் பொறிச்சுக்கிட்டு இருக்கீங்க, வதக்கி கலக்கி இப்படின்னு வச்சுக்க. அவனுக்கு பசி அடங்கி போய் நீ அடுத்து பிரியாணியே போட்டாலும் நல்ல பெரிய ஆணி வச்சாண்டா அப்படி தூக்கி விட்டு போயிருவேன். அதனால அது பெரிய பாவம். என்ன கேட்கிறீங்களோ அதை உடனே கொடுத்துடணும். இப்படி நதியோரம் நதியோரம் சிந்து நதி கரை ஓரம். அது நதிதான். இப்படி பாடுங்க. தந்தி நேரம் எந்த தேவி ஆடினாள், தமிழ் கீதம் ஆடினாள், இணை பூவை போல சூடினாள். உங்களுக்கு நான் பாடல, என்ன அளவுக்கு நான் பாடுறேன். கண்ணனுக்கு தோதமே ராதையன் நீலமான ஓடையில் நீந்துகின்ற வெண்ணிலா. நான் வரைந்த பாடல்கள் நீலமூத்த கண்ணிலா. வராமல் வந்தையோ தேவி காசாத்தி ஒண்ணு காத்தாடி போலாடுது பொழுதாகி போத்தி விளக்கேத்தி ஆத்தி பொன்மான ஒண்ணு தேடுது. திருத்தல நீ திரும்ப அமுதமழை பொழிய முழு நிலவிலே ஒரு அழகு சிலை உடல் முழுதும் நனைந்ததே. அடடா ஓர் தேவனையும் மயக்கிடும் எந்த ஐந்தறிவு ஜீவன்களும் ரசித்திடும். கடலலை கால்களை முத்தமிடும் புதுக்களை சத்தமில்லாத முத்தங்களை கற்றுத்தந்தால் இந்த கல்லியலை. மோடி சோடி சோடி இல்ல மோடிடா. அதே மோடி வித்தன்றோம்ல, சோடி போடுறது வேற. பாடுங்க பாடுங்க. ராஜசந்திரியம் இது பிரியா ராஜசந்திரியம் நீடா நதியோரம் நதியோரம் நானில் கொண்டு நானும் கொண்டு காணியம் ஆடுது மெல்ல நானல்ல ஆடல் சொல்ல நதியோரம்
எல்லா இடத்துலயும் எல்லாருக்கும் தெரியும் இந்த பாடல்கள் போட்டி பாட்டு இன்னும் போயிட்டே இருக்கு. கால நேரங்கள் கடந்த தலைவரே, ஏன்னா மாஞ்சோலிகள் கண்டிப்பா பாடுவோம். அப்படி கேளுங்க, குறிப்பிட்ட பாடல்களுக்கு இது அப்படியே நிறைய மாஞ்சோலை கிளிதானோ மாந்தானோ வேப்பந்து கோயிலும் நீதானோ மாஞ்சோலை கிளிதானோ மாந்தானோ வேப்பந்து கோயிலும் நீதானோ மாஞ்சோலை கிளிதானோ மாந்தானோ வேப்பந்து கோயிலும் நீதானோ இவள் அவர போதானோ நடத்தேனானோ மாஞ்சோலை கிளிதானோ மாந்தானோ வேப்பந்து கோயிலும் நீதானோ Thank you.